அழகான குட்டி பாண்டாவிற்கு நாளை ஒரு அற்புதமான நாள். ஆம், அது அவள் முதலில் பள்ளிக்குச் செல்லும் நாள். அதனால் உற்சாகமாக இருந்தாள். அவளுடைய அப்பா அவளை படுக்கையில் படுக்க வைத்தார். ஆனால் அவளோ கண்களை மூடாமல் விழித்திருந்தாள். நாளை நான் என் புதிய நண்பர்களை சந்திக்கப் போகிறேன் என்று எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அவள் போர்வைகளுக்கு அடியில் அசைந்து சொன்னாள். என் மேசையைக் கண்டுபிடித்து என் ஆசிரியரைச் சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். பள்ளி மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அப்பா சிரித்துக்கொண்டே குட்டி பாண்டாவை தூங்க வைக்க முயன்றார். அவர் கதைகளைப் படித்தார். தாலாட்டு பாடினார். அவளுடைய மென்மையான ரோமத்தைத் தடவினார். ஆனால் அவர் என்ன செய்தாலும் அவள் இன்னும் தூங்கவே இல்லை, விழித்துக் கொண்டே இருந்தாள். இறுதியாக அப்பா சிரித்துக்கொண்டே, சரி, நான் என்ன செய்தாலும் நீ தூங்கப் போவது இல்லை. அதனால் விடியும் வரை தூங்காமல் இரு என்றார். குட்டி பாண்டா சிரித்தாள். குட்டியை பார்த்து அதன் அப்பா, நீ இப்போது தூங்காமல் இருக்க வானத்தில் உள்ள ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் எண்ணிக்கொண்டு இரு என்று ஜன்னலைக் காட்டினார். குட்டி பாண்டா மேலே வானத்தைப் பார்த்தது. வானம் மின்னும் நட்சத்திரங்களால் நிரம்பியிருந்தது. அவள் அவற்றை எண்ணத் தொடங்கினாள். 1, 2, 3, 4. ஆனால் அவள் 10வது எண்ணை அடைவதற்குள் அவள் கண் இமைகள் மூடத் தொடங்கின. அவள் ஆழ்ந்த மகிழ்ச்சியான தூக்கத்தில் மூழ்கிவிட்டாள். தூக்கத்தில் அவள் எதைப் பற்றி கனவு கண்டு கொண்டு இருப்பாள்? அவளுடைய பள்ளியின் முதல் நாளைப் பற்றித்தானே. அதில் என்ன சந்தேகம்?